ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே, கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னே ஏபிசி ஜூஸ் குடிக்கணும்னு நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆப்பிள், பீட்ரூட், கேரட் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏபிசி ஜூஸ் குடிச்சாச்சு. டேவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏபிசி ஜூஸ் வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா டெய்லி கூட எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு நல்ல ஒரு சூப்பராக ஒரு கார குழம்பு இன்னைக்கு. தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் 65. வாழைக்காய் 65 பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிக்கன் 65, சில்லி பவுடர், ஸ்பீஸ் ஆஃப் லெமன், சால்ட் போட்டு பேன் ஃப்ரை பண்ணி எடுங்க, டீப் ஃப்ரை பண்ணாமல். நல்ல ஒரு ஸ்மஷ்ஷியாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். குழந்தைங்க எங்களுக்கு இட்லி தோசை வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க சேமியா பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சேமியா பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு செய்கிறது எம்டி பிரியாணி தான். நீங்கள் மட்டன் சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் சிக்கன் வந்து போன்லெஸ் சேர்த்துக்கோங்க, மின்ஸ்டாக இருந்தால் கூட நல்ல ஓகே தான். வெஜிடபிள் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக வரும். சேமியா பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1க்கு 2 தண்ணி ஊற்றி நான் காமிக்கிற இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தண்ணியும் சேமியாவும் ஒரே நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் சேமியா பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மழைக்கு நல்லா சூடாக காலையில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.